இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிவிக்கு வந்து சென ஊசி போட்டாச்சு. ராத்திரி ஒரு 7 மணி இருக்கும் போடும்பொழுது. அதனால் வந்து அதை உங்களோட ஷேர் பண்ண வீடியோ எடுக்க முடியல. சரி, அதான் உங்களுக்கு வந்து சென ஊசி போட்டாச்சு அப்படிங்கிறதையாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த பதிவு நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நிவி ரொம்ப அப்படியே டல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் 10 மணிக்கு முன்னாடியே குளிக்க வச்சிங்கன்னா குளிக்க வச்சுருங்க, அல்லது மாலையில் 4 மணிக்கு அதுக்கப்புறமா குளிக்க வைக்கிறதுனா வைங்க. ஏன்னா வெப்பம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் மாடுகளோட எனர்ஜி குறைஞ்சி காணப்படுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி காட்டும்பொழுது உங்கள் கையால் ஓரளவு உப்பு அள்ளி போடுறீங்க இல்லையா, அதே அளவு சர்க்கரையுமே அள்ளி போடுங்க. அது வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி மாட்டுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து மாட்டுக்கு சென ஊசி போட்டுட்ருந்த கேப்பில் பவி வந்து கட்டிட்டு வந்துட்டு பால் குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கான். ஏன்னா நாங்கள் சென ஊசி போட்டு முடிச்சுட்டு வாசலுக்கு வந்து தான் எழுதி கொடுப்பாங்க, என்னென்ன எந்த டேட்டில் சென ஊசி போட்டோம், மாட்டுக்கு சத்து பிரச்சனை இருந்ததுன்னா டானிக்கு, நெக்ஸ்ட்டு பூச்சி மாத்திரை, இது எல்லாமே எழுதி கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் எழுதி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் மட்டும் உள்ளார வேலை செஞ்சுட்டு இருந்துட்டோம். பார்த்தா பவி கட்டிட்டு வந்து ஃபுல் பாலையும் குடித்து காலி பண்ணிட்டா. அவள் குடித்ததை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்கும்போது ரொம்ப இடித்து அட்டகாசம் பண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னடா அது இப்போ தான் சென ஊசி போட்டோம், அதுக்குள்ளே பவி இப்படி வந்து பண்ணிட்டாளே அப்படின்னு தான் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. மற்றபடி நல்லபடியாக நிவிக்கு வந்து சென ஊசி போட்டாச்சு. ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறமா வந்து நிவி கண்ணுக்குட்டி எப்போ போடும், நெக்ஸ்ட்டு வந்து எப்போ சென பரிசோதனை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மாட்டை எல்லாருமே ரொம்ப கவனமாக பராமரிங்க. நம்ம வந்து மழைக்காலத்தில் எந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அதை விட இன்னுமே வந்து கேர் பண்ணி வெயில் காலத்தில் பார்த்துக்கணும். நிறைய பசும்புல்லெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் வந்து மாட்டோட வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்தி கொஞ்சமாவது நீரோட்டமான தன்மையை கொடுக்கும். வைக்கோல் உலர் தீவனங்களை கொடுக்கறத விடையுமே வந்து பசுந்தீவனங்கள் கொடுக்கறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க டாக்டர். இனி தான் வந்து வயலுக்கெல்லாம் போயிட்டு புல்லுலாம் கொண்டு வந்து நிவிக்கு போடணும். அப்போ தான் வந்து இந்த வெயிலை சமாளிக்க முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.